என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. ஏது கால்கள் வலுவா இருந்தாதான் எந்த பாகமும் வலுவா இருக்குமா? அப்ப கால்கள் யாரு? யார? டேய் சொல்ற புறம்போக்கு அட எச்சகலை சோத்துக்கு பதிலாக பெரிய துன்றையான்னு வெளியே கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்றவனே சொல்லு, யாரா கால்கள்? யாரு கால்கள்? பட்டியலின மக்கள் கால்களாம், ஒரு உடம்புல காலம். இதைத்தான் அவன் சொன்னான். காலங்காலமா தலையிலேருந்து வந்தேன், மார்லேருந்து வந்தேன், தொடையிலேருந்து வந்தேன், கால்லேருந்து வந்தேனே காலா. சரிடா, பட்டியலின மக்கள் காலு. யாரா மூளை? யாரா கண்ணு? யாரா வாயு? யாரா இதயம்? என்னடா ஒரு உடம்புக்கு கால் தான் தேவையா? கண்ணு தேவையில்லையா? மூளை தேவையில்லையா? இதயம் தேவையில்லையா? என் மக்கள் இதயம் தான் சொன்னா அது வேற, மூளை தான் சொன்னா அது வேற, கண்ணு தான் சொன்னா அது வேற, காலுன்ற அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. பட்டியலின மக்கள்லாம் எவ்வளோ கேவலமாக நினைக்கிறான் பாருங்க. இந்த மானங்கட்ட சோத்துக்கு பதிலாக வேற எதையாவது தின்ற நாயின்னு வெளியே காரி துப்புறாங்க. அப்படி இருந்தாலும் கண்டுக்காத இவரு பட்டியலின மக்களை காலாம், உடம்புல அவங்க காலாம். ஏன்பா இதெல்லாம் தப்பு? கால் வலுவா இருக்கணும் தானே சொல்றான். ஒரு ஓட்டை பத்தி ஓடுறப்ப கால் தானே முக்கியம். அந்த மாதிரி நினைச்சுக்கப்பா. கால் வலுவா இருக்கணும்னு சொன்னா ஏன் ஓட்ட பந்தயம் ஓடுறப்ப மூளை கிடையாதா? மூளையை அவுத்து போட்டு நல்லா முன்னமா ஒரு ஆள் ஓட முடியுமா? கண்ணு தேவையில்லையா? கண்ணை மூடினா ஓடுவானா? கண்ணை மூடி எங்கே ஓடுவான்? இங்கே சுற்றி சுற்றி ஓடுவான். அப்போ ஓட்டப்பந்தயமோ எந்த கருமமோ எந்த கன்றாவியாக இருந்தாலுமே மூளை, கண்ணு, இதயம் இதெல்லாம் தான் ஒப்பீடு செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு உடம்புல எதுக்கியா இதெல்லாம் ஒப்பீடு பண்ணுறீங்க? இவங்க பட்டியல மக்கள் காலு. அப்போ யாரா தொடை? யாரா மாறு? யாரா தலை? சொல்டா எச்ச. வெறுப்பா இல்லை?